सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जन प्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चंद्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपंच विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सर्वेश जग प्रिय भोगादि प्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानंद महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव இந்த ஸ்தலத்தோட புராணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது இந்திரன் வந்து காமதேனு பசுவை வசிஷ்ட முனிவர் யாகத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. அந்த வசிஷ்ட முனிவருடைய யாகத்தில் அந்த காமதேனு பசு இடையூறு செஞ்சதுனால சாபம் கொடுத்து அந்த சாப விமோச்சனமும் அவரே சொல்லி சாப விமோச்சன பிரகாரம் பூலோகத்தில் வந்து இந்த ஸ்தலம் இந்த பெருக்கிற இந்த காரணி ஸ்தலத்தில் பசு மேயறதுக்கான ஒரு பூங்காவை அமைச்சு அதில் வந்து மழை பெய்ய வச்சு அந்த பூங்காவை சிறப்பாக செய்து லிங்க பிரதிஷ்டை செய்து இந்திரன் வழிபட்டு திரும்பவும் இழந்த காமதேனு பசுவை மீட்டதா ஸ்தல வரலாறு. ஆகையினால இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடுறவங்க இழந்த பொருளை தான் வந்து எந்த பொருள் இழந்துட்டு இறைவன்கிட்ட வேண்டுறாங்களோ அந்த பொருள் திரும்பவும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொரு சித்திரை மாதமும் பிரம்மோற்சவம் நடக்குது. கொடியேற்றம் செய்த மறுநாளிலிருந்து இங்கே நிச்சயமாக மழை பெய்யலாம் கூட நிச்சயமாக மழை பெய்யும். இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ரொம்ப அருமையான காரணங்க. காமதேனு என்ற பசு யார்கிட்ட இருக்கு? இந்திரன் கிட்ட தான் இருந்தது.
இந்த காமதேனு பசு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு முறை நம்ம வசிஷ்ட மகரிஷி ஏதோ ஒரு யாகமோ ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கார். அங்கே போய் ஏதோ ஒரு அவரை தொந்தரவு பண்ணியிருக்கு. இல்லை அது அவர் தொந்தரவுன்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. நம்ம வசிஷ்டருக்கு கோபம் எப்படி வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.